விட்டு வர்றதுக்கு ஒரு 6:30 ஆயிட்டு. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏன்னா அவங்க கேமரா தான் இருக்கா, இப்போ நம்மளும் எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது, நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்ல போறோம், அவங்களும் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நேற்று போனேன். போய் ஒரு 7:30 வரைக்கும் இருந்தேன். பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்துருந்தேன். யாருமே வரல, அவ்வளவு நேரம் வரைக்கும் 7:30 வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் ஒரு கொரியர்காரங்க எங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அங்கதான் வந்திருக்கும் போது கரெக்டா கொரியரும் வருது, காரும் டேன் ஆகி உள்ள வருது. நான் பக்கத்து வீட்டுல வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறத என் மகா பாத்துட்டா, அப்படியே சைட்ல கிளாஸ் இறக்கி கொரியர் வாங்கும்போது பார்த்துட்டு கார் ஒரு 2 நிமிஷம் எங்க வீட்டு வாசலுக்கு நேரம் நின்று 2 பேரும் என்னமோ பேசினாங்க. பேசிட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க இறங்காம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரியா? இப்ப இதுல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு போங்க, உங்களை யார் தடுக்க போறா, பேசுங்க அப்படின்னு. வெளியே பெரிய பூட்டு போட்டிருக்கு, உள்ள கிரில்லுக்குள்ள பூட்டு போட்டிருக்கு, அந்த மெயின் டோர்ல பூட்டு போட்டிருக்கு, எல்லாமே பூட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி நான் ஒரு பொம்பளையா எவ்வளவு நேரம் தனியா ஒரு டாய்லெட் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாம அந்த வாசல் கிட்ட இருக்க முடியும் சொல்லுங்க? சரி, அதனால நான் மறுபடியும் ஒரு 1 hour 9 o'clock வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா 6:30 9 o'clock வரைக்கும் நான் அந்த வாசல்ல வெயிட் பண்ணி பார்த்தேன். கேமரால மேபி அவங்க பார்த்துருக்கலாம், நான் பக்கத்துல இருக்கிறதும் என் வண்டி நிக்கிறதும். அவங்க வரவே இல்லை. சரி, நம்மளால வீட்டுக்குள்ள வராம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான்